வணக்கம் மக்களே. நகைக்கடன் 5 சவரன் வரை யாரெல்லாம் நகைக்கடன் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. கூட்டுறவு வங்கிகளில் யாரெல்லாம் நகைக்கடன் வச்சுருக்கீங்களோ அவங்க கம்பல்சரி வீடியோ முழுக்க பாருங்கள். ஏன்னா அரசானது இப்போ புதிய அப்டேட்கள் மற்றும் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதில் நிறைய மக்களுக்கு சந்தேகங்களும் இருக்கும். அதாவது நகைக்கடன் வச்சுருப்பீங்க, அந்த நகைக்கடனோட டேட் வந்தீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கும். அதை நம்ம மாற்றி திருப்பி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்வாங்களா, இல்லை புதுசாக நகைக்கடன் இப்போ எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தள்ளுபடி செய்வாங்களா அப்படின்ற மொத்த விவரங்களும் நம்ம இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் பெறுறது அப்படின்றது சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இங்கே நகை மதிப்பீடு எப்படி நடக்குது, அரசு வழங்கும் சலுகைகள், அதோட கடன் கட்டாவிட்டா நமக்கு எப்படி கடன் மதிப்பீடு, தள்ளுபடி, இது போன்ற ஏல நடைமுறைகள் குறித்து அனைத்து விவரங்களும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் வந்து நகைக்கடன் வைக்கிறீங்க அப்படின்னா LTV ரேஷியோன்னு சொல்லக்கூடிய கடன் மதிப்பு விகிதம் அப்படின்ற பட்சத்தில் 75% தான் நமக்கு சந்தை மதிப்பிலிருந்து கிடைக்குது. மீதி 25% எதற்காக அப்படின்னா ஏற்றமும் காணப்படும், இறக்கமும் காணப்படும். அதை ஈடு கட்டுறதுக்காக தான் இந்த 25% வந்து வங்கிகள் நமக்கு கடனாக கொடுக்கறது. சூப்பரான அரசு தள்ளுபடி திட்டங்கள் நம்மளுடைய தமிழக அரசு அப்பப்போ கூட்டுறவு வங்கியில் வாங்கிய நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பாக நலிந்த பிரிவினர் மற்றும் விவசாயி வாங்கிய கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த திட்டத்தின் கீழே தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவாங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட எடை வரை, அதாவது 5 சவரன் வரை மட்டுமே தள்ளுபடி வழங்கப்படணும். இதற்காக வங்கிகளில் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு விவரங்கள் சரிபார்க்கப்படும். தள்ளுபடி கிடைத்ததும் அந்த நகைக்கான அசல் வட்டியும் ரத்து செய்யப்பட்டு மக்கள் தங்கள் நகையை திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து கூட்டுறவு துறையில் இருக்க நகை கடன் வைத்தவர்களுக்கு மட்டும்தான், பொதுத்துறை வங்கிகளுக்கு வந்து இப்போ வரையும் அறிவிக்கப்படலை. நீங்கள் நகை கடன் வாங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நகையை ஏலத்துக்கு விட்டுருவாங்க. இது உடனே விட மாட்டாங்க. முதல்ல உங்களுக்கு தபால் மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதற்கு பிறகு தான் நீங்கள் பணம் கட்டலை, அதற்கான வட்டியை கூட கட்டலை அப்படின்ற பட்சத்தில் செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுக்கப்பட்டு பொது ஏலம் நடத்தப்படும். ஏலம் நடத்துறதுலையும் பார்த்தீங்கன்னா இப்போ 25% பிடிச்சி வச்சுருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் அவங்களோட வட்டியும் சேர்த்து எவ்வளோ வருதோ எடுத்துட்டு மீதமான அமௌண்ட்டை வந்து உங்ககிட்டயே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஏலம் வரை செல்லாமல் கடனை முறையாக திருப்பி செலுத்துவதே உங்கள் நகையை பாதுகாக்க சிறந்த வழின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கூட்டுறவு வங்கியில் தள்ளுபடி எவ்வளோ செய்வாங்க, என்ன தேதியிலேருந்து எந்த தேதியில் வச்சவங்களுக்கு தான் தள்ளுபடி, என்னென்ன கட்டுப்பாடுகள், விதிவிலக்கு அப்படின்றத பார்த்துடலாம். தகுதின்னு வந்து பார்த்தோன்னா கூட்டுறவு வங்கியில் மட்டும் 5 பவுனுக்கு உள்ள, அதாவது 40 கிராமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நகை அடகு வைத்திருக்கிறவங்களுக்கு தான் தள்ளுபடி ஆகும். தேதி வந்து போன டைம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சது 31/3/2021 உள்ளே இருக்கக்கூடிய நகைகள் தான். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சேம் அதே தான், 31/3/2026 யாரெல்லாம் நகையை திருப்பி வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா நகைக்கடன் புதுசாக வச்சுருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நடக்கும். அதற்கு மேலே கிடையாது. இதற்கு கம்பல்சரி உங்களோட குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் எண் வந்து கட்டாயம் கூட்டுறவு வங்கியில் சரி பார்க்கறது ரொம்பவே முக்கியம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நகை கடன் அப்படின்றது ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. இதனால் நகை கடன் பேஸ் பண்ணி நிறைய விதமான லாஸஸ். ஸோ அதனால் இந்த டைம் பரிசோதனையின் அடிப்படையில் தகுதியான பயனாளிகளுக்கு மட்டும்தான், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும்தான் வந்து இந்த 5 சவரன் நகையானது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள் தள்ளுபடி ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போக வேண்டியது என்னென்னா ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, நகை கடன் ரசீது, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சில இடத்துல வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு ரொம்பவே கிட்ட இருக்கக்கூடிய கூட்டுறவு துறையாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது முதன்மை வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் யாரெல்லாம் கடன் பெற்றிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், பொதுத்துறை வங்கிகள் எதற்குமே இன்னும் அறிவிப்பை வெளியிடலை. ஸோ இதை கூட்டுறவு துறையில் கூட இப்போ சாத்தியங்கள் மட்டும்தான் இருக்குது. அதற்கான நகைக்கடன் எவ்வளோ இருக்குது கூட்டுறவு துறையில் அப்படின்றது வந்து திமுக அரசு தரப்பில் இருந்து
தரப்புலேருந்து பரிசீலனைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதும் இந்த சட்டசபை தேர்தலுக்குள்ள இதை வெளியிடுவாங்க அப்படின்னும் மக்கள் தரப்புலேருந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ நிலுவையில் உள்ள கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் விவரங்கள் ரகசியமாக சேகரித்துப்பட வருவதாகவும் 5 சவரன் வரையிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. இன்னும் அஃபிஷியலாக வெளியிடலை, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவு நகைக்கடன் தள்ளுபடி செய்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மொத்த தகவலும். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.